ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏகே பிடாஸ். நான் உங்கள் அருண்குமார் பேசுகிறேன். இப்போ புதுசாக இது ஒன்று மேலேருந்து, இது ஆல்ரெடி புதுசுலாம் இல்லை, பழசு தான். மேலேருந்து நான் எடுத்து நான் வச்சுருக்கேன். இது ட்ரே. இது வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இதோடய லெக்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுச்சு. சைடில் வரும் அந்த ட்ரே இருக்குது பாருங்கள், இதோடைய சைடில் வந்து அதோடைய லெக்கெல்லாம் வரும். அது வந்து மிஸ் ஆனதுனால இப்போ என்னால் வந்து திறந்துலாம் மூட முடியாது. மேலே தான் வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் வாங்கும்போது லெக்கோடு கொடுப்பாங்க. நீங்கள் ட்ரா செட்டப் பக்காவாக பண்ணிக்கலாம். நான் அதாவது நீங்கள் மீல்வார்ம்ஸ் இப்போ நான் ஒரு குவான்டிட்டி லெவலில் நான் பண்ண போகிறேன். வாங்கிட்டு எனக்கு நிறையா வேணும், எனக்கு வந்து நிறையா தேவைப்படுது, ட்ரேயில் வச்சா எனக்கு அந்தளவுக்கு க்ரோத்து, அதாவது நிறையா அடிலாம் வாங்குது, கடிச்சிக்கிட்டு சாகுதுங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரேவும் தனித்தனியாக நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். வண்டு ஒன்றுத்தில் வச்சுக்கலாம், மீல்வார்ம்ஸ் ஒன்றுத்தில் அதாவது புழுவாக இருக்கிறது ஒன்றுத்தில் வச்சுக்கலாம், எக்ஸு ஒன்றுத்தில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வைக்கும்போது உங்களுக்கு குவான்டிட்டி லெவல் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்து தான் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சின்ன குட்டி புழு ஒன்றுத்தில் இருக்கும், பெருசு புழு ஒன்றுத்தில் இருக்கும், எக்ஸ் ஒன்றுத்தில் இருக்கும், வண்டு ஒன்றுத்தில் இருக்கும், அந்த கூடு மாதிரி கட்டியிருக்கோம் அது ஒன்றுத்தில் இருக்கும். அதை கான்செப்ட் படி தான் இதை நான் வாங்கியிருக்கேன். கீழே வந்து இதை நீங்கள் லெக்கு செட் பண்ணிங்கன்னா, கீழே வந்து நீங்கள் ஏதாவது சின்ன மூடி, ஏதாவது டப்பா, ஏதாவது அந்தந்த 4 லெக்குலேயும் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எறும்பு ஏறாமல் இருக்கும். எறும்பு ஏறாது. நீங்கள் செவுத்து ஒட்டினா மாதிரி கொஞ்சம் செவுத்துக்கிட்ட வச்சுக்கோங்க. செவுத்துக்கிட்ட வச்சுட்டு செவுத்து டச் பண்ணாமல் கீழே வந்து அந்த மூடி 4 கார்னர்லேயும் 4க்குள்ளே, அதாவது லெக்குக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா, அந்த மூடியில் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எறும்பு ஏறாது. 4 பக்கமும் க்ளோஸில் இருக்கிறதுனால பல்லியும் உள்ளே போகாது. இதுங்களுக்கு மெயினாக எதிரியே எறும்பு, பல்லி. இந்த 2த்துக்கிட்டேருந்தும் நீங்கள் காப்பாற்றிட்டிங்கன்னா நீங்கள் கல்ச்சர்ஸ் நல்லாவே பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி கம்பி ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டேன். அதாவது எல்லா 4 பக்கமும். நீங்கள் காற்று போனால் மட்டும் போதும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து 4 பக்கமும் நிறைய ஹோல்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த மீல்வார்ம்ஸுக்கு ஹீட்டுன்னா ஆகாது, சரிங்களா? ஹீட் இருந்ததுன்னா ஒரு மாதிரி கருகி போயிடும். புழுவே வந்து ஒரு மாதிரி கருகி போயிடுச்சுன்னா அது செத்துரும், சரிங்களா? ஒரு மாதிரி கருப்பாகிடும். அது மட்டும் கொஞ்சம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதாவது ஹோல்ஸ் போடுறத அதுக்குன்னு ரொம்ப கீழே இறக்கி போட்டுறாதீங்க. ரொம்ப கீழே இறக்கி போட்டுட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா, மீல்வார்ம்ஸ் வந்து நீங்கள் 1 இன்ச் லெவலில் நீங்கள் ஹைட்டு வைக்கணும். ஹைட்டு வச்சா தான் அது கொஞ்சம் உள்ளேயும் ஒரு அடியில் ஒரு மீல்வார்ம்ஸ் கொஞ்சம் போயிருக்கும், மேலே கொஞ்சம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே அது இருந்துக்கும். 1 இன்ச் அளவு ஹைட்டு, ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். 1 இன்ச் லெவலில் ஹைட்டு. நீங்கள் ரொம்ப ஹோல்ஸை கீழே இறக்கி போட்டீங்கன்னா அந்த ஹோல்ஸ் வெளியில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதான் நீங்கள் மேலேயே நீங்கள் ஹோல்ஸை நிறைய போட்டுக்கோங்க. ஏன்னா வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுவும் உள்ளே இருக்கணும். அதாவது மேக்ஸிமம் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல் அட் அண்ட் டைம் உடனே டெம்பரேச்சர் மாறணும், சரிங்களா? வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுவே இருக்கணும் உள்ளே. அதுக்கேற்ற மாதிரி செட்டப் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நான் செட்டப் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோ போடணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? எப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். ஏன்னா நானும் கற்றுப்பேன். எனக்கும் ஃபுல்லாலாம் தெரியாது. மீல்வார்ம்ஸ் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். சரி, இப்போது இது இன்னும் கொஞ்சம் நான் கற்றுட்ருக்கேன்னு வேணால் சொல்லலாம். முழுசாக தெரியாது. நானும் உங்களை மாதிரி தான், சரிங்களா? இதோடைய ரேட்டு வந்து 1000 சில்லற வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏரியாவை பொறுத்து மாறும், ஓகேங்களா? இது மீல்வார்ம் செட்டப்னால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டு. அதிலே கூட மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் 1200 போட்டிருக்கு. சரி, 1000 சொல்லிட்டேன். 1000 மேலே, அதாவது 1200 ஒரு ஏரியா பொறுத்தும் அது மாறும். இப்போ இது மாதிரி தான் வரும், லெக்ஸோடு வரும். எனக்கு லெக்கு மிஸ் ஆகிடுச்சு, அதனால எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. அதை நான் மேலே வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கணும். சரிங்க, ஓகே கைஸ், பாய்.